சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக கந்தம்பட்டி பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்தது. சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் கந்தம்பட்டி பகுதியில் கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இடுப்பளவுக்கு தண்ணீர் சூழ்ந்தது. 3 பெட்ரோல் பங்குகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட கார்கள் பாதி அளவுக்கு நீரில் மூழ்கியுள்ளன. சேலத்திலிருந்து கோவை, நாமக்கல் செல்லும் வாகனங்கள் செவ்வாய்ப்பேட்டை, நெத்திமேடு வழியாக கொண்டாளம்பட்டி சென்று அங்கிருந்து இயக்கப்படுகின்றன. கோவையிலிருந்து சேலம் வரும் சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் செல்வதால் அவ்வழியே லாரி உள்ளிட்ட வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. வேலை போகலான்னு போக முடியல சார். எல்லாம் ஜனங்கள் மக்கள் எல்லாரும் ஏகப்பட்ட கூட்டங்களுக்கு போக முடியல. இந்த கந்தம்பட்டி பைபாஸில் ஏகப்பட்ட தண்ணி நிற்கிது சார். வண்டி போனாலும் முழுகி போகுது. 2 வீலர்லாம் போக முடியல. கார் போனாலும் முக்கால் கார் இதாக இருக்குது, முழுகிருது சார். இதனால இப்போ பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க வேலைக்கு போகாமல். டால்னியா போர்டில் இருந்து ஃபுல் டிராஃபிக்கு அதையும் மீறி வந்த வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா திருமணி மத்தால பயங்கர தண்ணி. வரலாறு காணாத, நான் எப்போவுமே வயசில் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இந்த 3-4 நாளாக பேஞ்ச மழையினால பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. இந்த பக்கமும் டிராபிக்கு, அந்த பக்கமும் டிராபிக்கு, பயங்கரமான தண்ணி. வண்டியெல்லாம் எதுவும் போகலிங்க, ஆனால் நிறுத்தி வச்சுட்டாங்க. 5 மணிக்கு 6 மணிக்கு விட்டாங்க. ஆனால் மறுபடியும் தண்ணி ஃபுல்லாக அதிகம் வந்துருச்சு. அதனால வண்டியெல்லாம் எதுவும் விடல. சேலம் மற்றும் ஏற்காட்டில் நேற்று மட்டும் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.